எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு பதட்டமான சூழல், நம்மளும் செய்தியில பார்க்குறோம், அங்கே ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கு ஜனநாயகன் போஸ்டரையும் விஜய் அவர்கள் ஃப்ளெக்ஸையும் கர்நாடகாவில் ஒரு இயக்கம் அதை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க. கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸே நீங்கள் விஜய்க்கு எதிராக இதை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைப்பாங்களா, ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்களா? அப்போ இப்படி இருக்கும்போது இன்றைக்கு விஜய் நம்ம போனால் தற்காலிக தீர்வாவது வாங்கிட்டு வரணும். தற்காலிக டெம்பரவரி ஒரு ஆர்டராவது நம்ம வாங்கிட்டு வரணும் தான் விஜயோட செயல்பாடுகள் இருக்குது. இதுதான் இன்று அங்கே பிரச்சனை நடக்குது. இனவாத பிரச்சனை நடக்குது, மொழிவாத பிரச்சனை நடக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிகள் இறங்கி போராடும் போது, தமிழ்நாட்டு முதல்வர் வரும்போது அது அவமானமான சூழலை கர்நாடக அரசு ஏற்படுத்தினால் காங்கிரஸுக்கும் தவேகாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளில் சிக்கல் வரும். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாட்களாக, நீண்ட நாட்களாக இந்த காவிரி சிக்கல் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்குமான அந்த உறவை ஒரு சிக்கல்லே வச்சிருக்கு, ஒரு பதட்டத்திலே வச்சிருக்கு. மீண்டும் இந்த ஆண்டு மேகதாது அணை, காவிரி தண்ணி அப்படின்றதெல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டிருப்பீங்க. முதலமைச்சர் போகிறதா இருந்துச்சு, இப்போதைக்கு வர வேண்டாம்னு சொல்லி அந்த மாநில முதலமைச்சர் சொன்னதா அந்த தகவல் வந்துச்சு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது விரிவாக பேச போகிறோம். பத்திரிகையாளர் திரு யாசர் அவர்கள் கூட வணக்கம். வணக்கம் கார்த்தி. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு பதட்டமான சூழல், நம்மளும் செய்தியில பார்க்குறோம், அங்கே ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இங்க இருக்கிறவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இங்க இருந்து போய் என்ன பேச போறீங்க? பேச என்ன இருக்கு? எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு தான். அப்ப பேசுறதுக்கு எடுத்த இனிஷியேட்டிவே ஒரு தப்பான மூவா, இல்ல அது கரெக்டா? இல்லை, இப்போ இதில் நம்ம 2-3 விஷயங்களை கவனமாக பார்க்கணும். இப்போ கடந்த ஆட்சி காலங்களில் உச்ச நீதிமன்றம் பேப்பர் ஒர்க்கு லீகலாக போய் கடந்த ஆட்சியாளர்களுக்கு என்ன பயன் இருந்துச்சு? இது வெளிப்படையாக அவங்க யாராவது பேச, நமக்கு உச்சநீதிமன்றம் இல்லை நான் என்ன கேட்கணும், அலாட் பண்ணாங்க, ட்ரிபியூனலும் சொன்னாங்க, அலாட் பண்ணாங்க கார்த்தி, எல்லாமே பண்ணாங்க. நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. நமக்கு 200 டிஎம்சி தண்ணி வழங்கணும்னு சொன்னாங்க. 170 வந்துச்சு, 180 வந்துச்சு, 190 வந்துச்சு, அப்படியே படிப்படியாக குறைஞ்சிச்சு. திமுக ஆட்சி காலங்களில் 170, 169 டிஎம்சி தான் திறக்கப்பட்டுச்சு. நீங்கள் லீகல் ஒர்க் பண்ணீங்க. லீகல் ஒர்க் பண்ணி என்ன பயன் இருந்துச்சு நான் கேட்குறேன். இல்லை அதுதான் சொல்கிறேன். அது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் நம்மகிட்ட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கர்நாடகா மதிக்கலை கார்த்தி. ஆமாம், மதிக்கலை, மிதிச்சாங்க. புரியுதா? நீங்கள் லீகலாக போய் உங்களை கர்நாடகா மதிக்கவில்லை. தமிழ்நாடு அரசையும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை அவங்க மதிக்கலை. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? லீகலாக நீங்கள் பண்ணும்போது எந்தவித செயல்பாடுகளும் உங்களால் முன்னெடுக்க முடியல. எந்தவித நீங்கள் நடக்கக்கூடிய குளறுபடிகளுக்கு எந்தவித லீகலாக போகும்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருந்தும் அதை மதிக்காத கர்நாடக அரசு இப்போ நீங்கள் மறுபடியும் விஜய் போக வேண்டாம்னு சொல்வதனால என்ன கிடைக்க போகுது? சரி, போனார்னா ஒரு மாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது கார்த்தி. என்ன அப்படின்னா, மேகதாதுவை வைத்து 2 மாநிலங்கள்லையும் ஒரு அரசியல் நடக்குது. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு ஜனநாயகன் போஸ்டரையும் விஜய் அவர்கள் ஃப்ளெக்ஸையும் கர்நாடகாவில் ஒரு இயக்கம் அதை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த இயக்கம் இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடிய மாதிரி அங்கே கன்னட மொழிக்கான, கன்னட இனத்துக்கான ஒரு இயக்கம். அப்போ அந்த இயக்கங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது யார்? ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ அந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்களே போராட்டம் பண்ணுங்கன்னு ஆளுங்கட்சி அதை செய்யுமா? கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸே நீங்கள் விஜய்க்கு எதிராக இதை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைப்பாங்களா, ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்களா? இல்லை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். கொடுக்க முடியாது. அப்போ பாஜக எதிர்கட்சி எங்க கர்நாடகாவில். பாஜகவுடைய அழுத்தம் ஒரு பக்கம். அங்கே அப்படி நம்ம சொல்லிட முடியாது. இதை நான் சொல்லி முடிச்சேன். பாஜகவுடைய ஒரு அழுத்தம் ஒரு பக்கம். இதே பாஜக கவர்மெண்ட் இருக்கும்போது காங்கிரஸ் இதே இயக்கங்களை கட்டுப்படுத்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ மேகதாதுவை வைத்தும் தமிழ்நாட்டை வைத்தும் கர்நாடகாவில் ஒரு அரசியல் நடக்குது. அந்த அரசியலை எந்த கட்சி கையில் எடுக்குதோ அந்த கட்சி ஆளுங்கட்சியாக அடுத்த தேர்தல்களில் வரும். இது இயல்பு. நம்ம 15-20 வருஷமாக இதை தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு முற்றிலுமான பிரச்சனைகள்னு ஒன்று இருக்குல்ல. காவிரி மேலாண்மை ஆணையம் இன்னைக்கு என்ன உத்தரவு போடுது? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து கொடுக்குண்டு. அந்த உத்தரவுக்கு எதிராக சிவகுமார் உடனே பத்திரிகையாளர் சந்திக்கலாம், எங்களால் கொடுக்க முடியாது. அமௌண்ட் அவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கு, எங்களுக்கு நிறைய தண்ணி போயிடும் அப்படின்றாங்க. அப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. யாரு? சிவகுமார் சொல்றாரு. அப்போ இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் நடுவர் தீர்ப்பு நீதிமன்றம் அமைத்தது உச்ச நீதிமன்றமும் மத்திய அரசும். அப்போ இந்த 2 உத்தரவுகளையும் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் மதிக்கலையே, கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணலையே. சரி, இதெல்லாம் இருக்கு. நமக்கு மேகதாது பிரச்சனை எத்தனை ஆண்டு காலமாக இருக்கு? பல ஆண்டுகளாக இருக்குது. மேகதாது 48லேயே ப்ரப்போஸ் பண்ணது. அதுக்கப்புறம் 2000 ஆரம்பத்துக்கு முன்னாடிலேருந்து பல ஆண்டுகளாக இருந்துச்சுல. காமராஜருக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட அணைகளின் எண்ணிக்கை எவ்வளோ?
இல்ல இதுக்கு நிறைய அங்கங்க கட்டியிருக்கிறாங்க, இந்த இடத்துல இல்ல இருக்கு என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் ஒண்ணே ஒண்ணு. கரூர்ல மாயனூர் அணைன்னு ஒண்ணு கட்டினாங்க. அந்த அணை காவேரியில இருந்து ஸ்பிளிட் பண்ண செய்யப்படும். 2 மாவட்டங்களுக்கு பிரியும் அந்த அணை. ஒன்று திருச்சி வழியாக நமக்கு தஞ்சாவூர் வழியாக போகக்கூடிய கல்லணையில போய் கல்லணையிலேருந்து பிரியக்கூடிய ஒரு அணை, அந்த மாயனூர் அணை. இன்னொரு பாதை நீங்க பாத்தீங்கன்னா திண்டுக்கல், கரூர் திண்டுக்கல் போற வழியில அமராவதிக்கு காவிரியே 2 ஸ்பிளிட்டா பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அணை. இந்த அணை பழுதடைந்த நிலையில் இருக்கும்போது புதிதாக கட்டப்பட்டது. பழுதடைந்ததுன்னா சின்ன சின்னதாக இருந்துச்சு. பரிசல்ல தான் போவாங்க. பரிசல் நமக்கு தெரியுமில்ல, போட்லாம் கிடையாது. பரிசல்ல தான் மீன் பிடிக்கிறது. அந்த தொழில் தான் அந்த ஊரில் கரூர் மாவட்டத்தில் நடக்கும். அப்போ அது பெரும் போராட்டத்திற்கு பின்பு அந்த அணை கட்டப்பட்டது. ஆனால் அந்த அணையினுடைய பராமரிப்பும் அந்த அணையில் நமக்கு தண்ணி இருக்காங்கிறது தானே கேள்வி. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக இத்தனை ஆண்டு காலம் நம்ம ஏன் மேகதாதுவை மற்றும் கர்நாடகாவை மட்டும் நம்பி ஏன் இருக்கணும்? நான் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். நம்ம என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம்? நமக்கு மழைப்பொழிவு இல்லையா? இந்த 20 வருஷமாக தமிழ்நாட்டில் மழைப்பொழிவே நடக்கலையா? நடந்ததை நம்ம என்ன செஞ்சோம்? அப்போ ஜெயலலிதா அம்மா இந்த பிரச்சனைகளுக்கு சரி கட்டுவதற்காக மழைநீர் வடிகால் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, மழைநீர் சேமிப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த 2 திட்டத்தை திமுக என்ன பண்ணுச்சு? இல்ல நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியுது. என்னோட இல்ல நான் என்ன சொல்றேன்னா, தாவேக்கா என்ன செய்யுங்கிறத நான் சொல்றேன். நிச்சயமா நம்ம வந்து வர்ற பெஞ்ச மழையை கரெக்டா ரேஷன் பண்ணல, அதை நம்ம சேமிச்சு வைக்கிறது இருக்கு, தவறு தானே. ஆனா நம்ம வந்து கடைமடை பகுதியா இருக்கும்போது அதை எக்ஸ்பெக்ட் பண்ற டெல்டா பகுதியில் என்ன பண்ண 2018 உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுறாங்க. கடைமடை இருக்கக்கூடிய, அதாவது நீங்க சொன்ன தாழ்வான பகுதிகள் தான் கடைமடை. ஆமா, அப்ப அந்த இடங்கள்ல நீங்க அணை கட்டக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில தமிழ்நாடு அரசு தான் வாதாடுது. அப்பதான் நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்படுது. அப்பதான் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தண்ணி கொடுக்கணும். நீங்க மேகதாது அணை கட்டக்கூடிய இடம் கடைமடை பகுதிகள், அந்த இடத்துல அணை கட்டக்கூடாதுன்னு 2018 உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டுருச்சு. அந்த ஆர்டர் கர்நாடகா மதிக்க மாட்டேங்குது. நான் என்ன சொல்ல வரேன், இத்தனை சிக்கல்கள் இருக்குங்கிற பல ஆண்டுகளாக தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியல் மாறி மாறி ஆட்சி செய்த கட்சிகள் என்ன முன்னேற்றம், என்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க? முதல் கேள்வி நம்ம தாவேக்காவை கேட்போம், இல்லைன்னு சொல்லல. இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். இது என்ன செஞ்சாங்க? சரி, இதை தார்மீக அடிப்படையில் நாங்கள் தவற விட்டுட்டோம், இந்த 2 கட்சிகளும் வெளிப்படையா மக்கள்கிட்ட சொல்லலாமே, விவசாயிகள்கிட்ட சொல்லலாமே. இப்போ போராடக்கூடிய விவசாயிகள், இப்போ வீடியோ எடுத்து போடக்கூடிய இந்த சோசியல் மீடியாவில் போடக்கூடிய நபர்கள், இதே விவசாயிகள் திருச்சி கலெக்டர் ஆஃபீஸில் அமனமாக படுத்திருந்தாங்களே திமுக ஆட்சியில். 21 25 வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் நலனை பெற்றுக் கொடுத்த திமுக ஆட்சியில், எடப்பாடியுடைய ஆட்சியில் முக்கம்பூர் கல்லணை அணைகளில், முக்கம்பூர் காவிரி ஆற்றில் நீரில் மூழ்கி போராட்டம் பண்ணாங்களே இதே விவசாயிகள் சங்கத்தினர். அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இது 2க்கும் பதில் சொல்லுங்க. என்ன பதில் என்ன? அதே அதிமுக ஆட்சியில் அதே விவசாயிகளுடைய சங்கத்துடைய தலைவரை வீட்டு காவலில் வைத்து சித்திரவதை செய்தது காவல்துறை. புரியுதா உங்களுக்கு? முகிலன்னு ஒரு போராளி இருந்தாரு, அவரை கைது செய்தது எந்த அரசு? எதற்காக அவர் போராடினாரு? அதிமுக காலகட்டத்தில் நடந்தது. நான் கேட்கிறேன், அதான் நியாயமான கேள்வி தானே, இன்னும் தவறா கேட்கலையே. அப்ப நீங்க விவசாயிகளினுடைய நலன்ல உங்களுக்கு அக்கறை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு நெல் கொள்முதல் பிரச்சனைகள்ல வந்து கடந்த ஆட்சியில திமுக ஆட்சியில எடப்பாடி விசிட்டுக்கு போறாரு பிரச்சாரத்துக்கு. அப்ப நெல்லுல முறைகேடு இருக்குன்னு சொல்றாரு, ஒரு மூட்டைக்கு இவ்வளவு வசூல் பண்ணப்படுதுன்னு. அதை எதிர்க்கிற விதமாக உதயநிதி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. உதயநிதி 2 நாள் கழித்து உடனே வந்து அதே திருவாரூர் மாவட்டத்துக்கு போறாரு. அப்போ விவசாயிகளுக்கு கொள்முதல் செஞ்ச விவசாயிகள்ல அந்த மூட்டையை கொள்முதல் செய்வதற்கே நீங்க லஞ்சம் கேட்டீங்க, முறைகேடு கேட்டீங்க. அப்போ என்ன நீங்க என்ன பண்ணீங்க திராவிட கட்சிகள்? இந்த திராவிட கட்சிகளுடைய நிலை என்ன? இந்த திராவிட கட்சிகள் செய்ததை எதையுமே வந்து வெளியே பேச மாட்டாங்க. நம்ம என்ன கேட்குறோம், வெளிப்படையா ஒத்துக்கோங்க, தவறுகள் திமுக அதிமுக காலங்களில் நாங்கள் பண்ணிட்டோம், தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கு, நீங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. செஞ்சுட்டு நீங்க தாவேக்கா அரசு மேல விமர்சனம் வச்சீங்கன்னா அது ஏற்புடையது, மக்கள் வரவேற்பாங்க. நீங்க இதெல்லாம் பண்ணாம இத்தனை விஷயங்களை நீங்க பண்ணிட்டு தாவேக்கா அரசு மீதும் விஜய்ன்ற ஒரு மனிதர் மீதும் நீங்க குறை வைப்பதை இந்த மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? இந்த 2 கட்சிகள்கிட்டையும் சிக்கல் இருக்குது, நீங்க சொன்னீங்க உங்களுடைய பார்வையை. இப்போ தாவேக்காவுடைய அரசு இல்ல முதல்வருடைய திட்டம் பிளான் என்னவா இருக்கு? இப்ப காரணம் நான் ஒரு 2 விஷயங்களை இதில் நான் பார்க்கறேன், தொலைநோக்கு பார்வையோட சொல்றேன். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே இவர் அரசியலுக்கு வர போறாரு, நம்ம இங்க வந்தோம்னா சரியா இருக்குங்கிறத ஒரு டெசிஷன் எடுத்துட்டு வரக்கூடிய முதல்வராக நான் பார்க்குறேன், ஒரு தலைவராக பார்க்குறேன். அப்போ நம்ம போனால் இதை சக்ஸஸ் பண்ணோம், இல்லைன்னா போகக்கூடாதுங்கிறத இவர் கட்சியை ஆரம்பிச்சதுலேருந்து சொல்கிறேன். எல்லா பத்திரிகையாளரும் சொல்கிறேன், திமுக ஆதரவு தான் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லாரும் இப்படி பொதுப்படையா அரசியல் எங்க நான் இப்போ அது வேற வாதமா போவோம் நம்ம பேசினா. இப்ப நீங்களும் பத்திரிகையாளர் தான், நானும் அதான் சொல்ல வரேன். நான் எல்லா பொதுவான பத்திரிகையாளர்களும் சொல்லல. திமுக சார்பு பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு பிரஸ் கிளப்ல போராட்டம் பண்றாங்க. எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியும்.
புரியுதா? அங்கே நின்ன பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் எப்படி திமுக பொதுவான பத்திரிகையாளர்கள்லாம் நம்மளால் எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ நான் அந்த பத்திரிகையாளர்கள் பல நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. இவங்க வச்சக்கூடிய கருத்து கணிப்புகள் என்னவா இருந்துச்சு? தாவேகா வந்து தோத்துரும், தாவேகா 3 இடம் வரும். மிகவும் பிரபலமான தமிழ்நாட்டில் பல அரை நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய பத்திரிகை வெறும் 3 இடங்கள் தான் தாவேகா கொடுத்துச்சு. அதில் 2 இடம் திருச்சி கிழக்கு 1, பெரம்பூர் 1. கரெக்டா? இது நம்ம பார்த்தோம். அப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, இந்த பத்திரிகையாளர்களுக்கு எடுக்கக்கூடிய சர்வேக்கள், இந்த நிறுவனங்கள் இருக்கக்கூடிய சர்வேகள்ங்கிறது தவறான சர்வேங்கிறது நமக்கு இந்த தேர்தலில் தெரிஞ்சிருச்சு. அதுவும் எடுக்கக்கூடிய விதம் நான் சொல்கிறேன், முறைகள், நம்ம எடுக்கக்கூடிய சர்வே எடுக்கக்கூடிய முறைகள் இந்த தேர்தலில் தவறுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஒட்டு மொத்தமாக தாவேகா வேற ஒரு ஸ்டைலில் லாஜிக்கில் வராங்க. அப்போ விஜய் அவர்கள் தொடர்ந்து எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டு வராரு. அப்போ இந்த வகையில் இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு, அதாவது கர்நாடக அரசு கட்டாதுங்கிறது நமக்கு தெரியும். புரியுதா? விஜய் போவதனால ஒரு பெரிய மாற்றம் நடக்குன்னா நடக்காது. புரியுதா? அது திட்டமிட்டும் எதிர்க்கட்சிகள் விஜயின் மீது வைக்கக்கூடிய விமர்சனம். விஜய் செல்வதெல்லாம் என்னென்ன நடக்கும், செல்வதற்கு முன்னாடி விஜய் இதுக்கு என்ன பிளான் பண்றாங்கிறது தான் நம்ம பேச போறோம். அப்ப எல்லா இடங்கள்லையும் நமக்கு வெற்றி இருந்தால் போகணும்னு நினைக்கக்கூடிய தலைவராக விஜய் அவர்கள் இருக்காரு. அப்ப இந்த கர்நாடகா இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் சென்றால் நம்ம சொல்யூஷனோட வரணுங்கிற ஒரு தாட் இருக்கும். அதிகாரிகள்கிட்ட அதை சொல்லுவார். அப்போ ஒரு பெரிய படைபலத்தோட தான் நம்ம போகணுங்கிறது அவருக்கும் தெரியும். இன்னைக்கு கர்நாடகாவுக்கு அவர் கோவிலுக்கு போகும்போது மக்கள்கிட்ட என்ன வரவேற்புங்கிறதுன்னு தெரியும். அது காங்கிரஸ் அரசுக்கு, அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துச்சுன்னு காங்கிரஸுக்கு தெரியும். அவர் கோவிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு கர்நாடகாவில். அப்போ இப்படி இருக்கும்போது இன்றைக்கு விஜய் போனால், நம்ம போனால் தற்காலிக தீர்வாவது வாங்கிட்டு வரணும். தற்காலிக டெம்பரவரி ஒரு ஆர்டராவது நம்ம வாங்கிட்டு வரணும் தான் விஜயோட செயல்பாடுகள் இருக்குது. இதுதான் நம்ம அதிகார வர்க்கத்தில் கேட்கும்போது செல்லக்கூடிய செய்தி. இப்போ இன்னைக்கு சிவகுமார் தரலன்னு சொன்னாலும் விஜய் போய் சந்திச்சாரு அப்படின்னா தற்காலிகமாக ஒரு தீர்வு வரும். இப்போ நமக்கு சொல்யூஷன் ஜூன் மாதம் திறக்கணும் மேட்டூர் அணையை. ஆனால் ஜூன் மாதம் நம்ம மே மாதம் கூட திறக்கலாம். ஆனால் தண்ணி இல்லையே. தண்ணி இருந்தால் தான் நம்ம எப்படின்னு திறக்கும். அப்போ தண்ணி இல்லாத போது அணையை திறக்க முடியாத சூழல் நமக்கு அதாவது இந்த 2000க்கு முன்பு, 2000க்கு அப்புறம் வேணாம், 2001க்கு அப்புறம் விட்டுருங்க, 2000க்கு முன்பு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சாகுபடியான விவசாயிகளுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? எத்தனை ஏக்கர் தெரியுமா? பல லட்சம், கணக்கிலே கிடையாது. பல லட்சம் விவசாயிகள் ஏக்கர்கள் நம்ம சாகுபடி பண்ணோம். அப்படியே 2001க்கு அப்புறம் இந்த தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கு அப்புறம் படிப்படியாக குறைஞ்சு 2021லேருந்து 25 வரைக்கும் வெறும் 75,000 ஏக்கர் மட்டும்தான் நம்ம சாகுபடி பண்ணோம். வெறும் 75,000 ஏக்கர். ஏன்னா பல இடங்களில் தண்ணி இல்லை, பல இடங்களில் லோன் வாங்கி வச்சுருக்காங்க, பல இடங்களில் டிராக்டர் இல்லை, பல இடங்களில் மாடுகள் இல்லை, எதுவுமே இல்லை. விவசாயிகளுக்கு அடிப்படையான விஷயங்கள் இல்லை. இதெல்லாம் ஒற்றுமொற்றமாக கடந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிந்தும் தவறு செய்தது அவர்கள். இப்போ இருக்கக்கூடிய தாவேக்காவை நம்ம குறை சொல்லி நம்ம எந்த பலனும் கிடையாது. அப்போ தாவேக்கா இன்று தற்காலிக தீர்வை கொடுத்தால் கூட போதுமானது விவசாயிகளுக்கு. இப்போ நமக்கு தண்ணி தேவை, அது ஏதாவது ஒரு 100 TMC வாங்கி கொடுத்தா கூட தற்காலிக தீர்வு. ஆனால் இதுக்கப்புறம் தாவேக்கா என்ன பண்ண போகுதுங்கிறது தான் ஒரு கேள்வி. அப்போ தாவேக்காவுடைய இந்த மேகதாது அணையாக இருக்கட்டும், மேகதாது அணைங்கிறது கட்ட முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் கார்த்தி. சாங்ஷன்ஸ் நிறைய. ஆமாம், கட்ட முடியாதுங்கிறது, கட்ட ஆரம்பித்தாலும் பிரச்சனைகள் வருங்கிறது அது கர்நாடகாவுக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கும் தெரியும். அதை விட்டுருங்க. இதை நம்ம புரிந்துணர்வோடு நடத்துக்கணும். 2 மாநிலங்களோட புரிந்துணர்வு இருக்கணும். இந்த 2 மாநிலங்களை எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர்கள் யார், அதான் மேட்ரு. இப்போ நான் சொன்னல, இனத்தை வைத்து மொழியை வைத்து பிரச்சனை செய்யக்கூடிய இந்த அமைப்புகளை கர்நாடகா ஆஃப் செய்யணும். இங்கே தமிழ்நாட்டில் இதே போன்று எழக்கூடியவங்க, கௌரவம் பார்க்கக்கூடியவங்க, இவங்கள தமிழ்நாடு அரசு ஆஃப் பண்ணணும். அப்போ 29 காங்கிரஸுடைய ஆட்சி மாற்றம் வரும்போது தான் தாவேக்கா முழுமையான நடவடிக்கை எடுக்கும். இதில் மாற்றுக்கிறது இல்லையா? இப்போ விஜய் செல்வதால் தற்காலிக தீர்வு மட்டும்தான் விஜய்க்கு கிடைக்கும். தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு தற்காலிக தீர்வு கிடைக்கும். ஏன்னா நமக்கும் போதிய அளவுக்கு இன்று மழை இல்லை. இனிமே அவருங்க ஆட்சி அமைந்ததுலேருந்து இது வரைக்கும் பெருமளவுக்கு நமக்கு மழை இல்லையே, எங்கேயுமே இல்லையே. இந்நேரம்லாம் சென்னையில் 2015 பார்த்தீங்கன்னா இந்த நேரம்லாம் மழை கொட்டுன்னு கொட்டுச்சு. இன்றைக்கி மழை இல்லை. போதிய அளவுக்கு நமக்கு இயற்கை நமக்கு மழை கொடுக்காத போது நம்ம என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி மழை இருந்தாலும் கூட ஓரளவுக்கு ஏரிகள் ஓடைகள் கொஞ்சம் அளவுக்கு நிரம்பும். அதை வைத்து போர் போட்டு சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரத்துலலாம் அதை வச்சு விவசாயம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மழை இல்லாத போதும் நம்ம தாவேக்காவை குறை சொல்லி என்ன பண்ண முடியும்? அப்போ ஒட்டுமொத்தமாக தாவேக்காவுக்கு 29 தேர்தலில் தேசிய அளவில் ஆட்சி மாற்றினால்தான் இந்த மேகதாது அணைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். முழுமையான தீர்வு மீன்ஸ் இன்றைக்கி மேகதாது அணைக்கான ஒப்புதல் அவங்க வாங்கிட்டாங்க. அப்போ ஒரு மாநிலம் அந்த உரிமையை விட்டு கொடுக்காது, இலகுவாக விட்டு கொடுக்காது. அப்போ 2 மாநிலங்களுக்கும் சமரசம்ங்கிற ஒன்று தான் தீர்வு.
அப்போ நீங்கள் போகவே வேணாங்கன்னு சொல்லும் போது எப்படி சமரசம் கிடைக்கும் நமக்கு? இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துவோம், கர்நாடகா விட்டுருங்க, தமிழ்நாட்டில் மேகதாது அணை கட்டப்படும், இப்படி நீங்கள் லாஜிக்காக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இத்தனை வருஷம் போராட்டம் பண்ணிட்டோம். இப்போ கர்நாடகாவில் விஜய் போன்ற ஒரு சூப்பர் ஸ்டார் வரும்போது, நீங்கள் இந்த பேச்சுவார்த்தை வரும்போது, தேசிய அளவில் ஆட்சி மாறும்போது எப்படி இதை சார்ட் அவுட் பண்ணும் தமிழ்நாடு? இல்லை, ஆனால் அதுக்கு தேசிய அளவில் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எப்படி சார்ட் அவுட் பண்ண போனோம்? நம்ம சண்டை போட முடியாது இல்லை, புரிந்துணர்வு மூலம் தான். நமக்கு தேவை, தமிழ்நாட்டிற்கு தேவை தண்ணி. சரி, தண்ணி வாங்குகிறோம், இதே தண்ணி வாங்கிக்கிட்டே இருந்தால் இத்தனை வருஷத்துக்கு நமக்கு தீர்வு கிடைக்காது. அப்போ நம்ம என்ன சொல்யூஷன் பண்ண போகிறோம்? மழையை வைத்து, இருக்கக்கூடிய இயற்கை நீர் வளங்களை வைத்து தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நம்ம என்ன சொல்யூஷன் பண்ண போகிறோம்? இதை தாவேக்கா கவனிக்கணும், இதை தாவேக்கா முற்றிலும் கவனிக்கணும். அதே போல் இந்த சுமூகமான தீர்வுங்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் மேகதாதுக்கு ஒரு முழுமையான பிரச்சனை வரும் தவிர லீகலாக பேப்பராக எந்த பிரச்சனையும் தீர்வு எட்டாது. அமிக்கபிள் சொல்யூஷன்ஸ். ஆமாம். அப்போ நீங்கள் உட்காந்து பேசினா தான் சார்ட் அவுட் ஆகும். அப்போ விஜய் உட்காந்து பேசுவதற்கு தயாராகிட்டார். நமக்கு தேவை தண்ணிங்க, அதை நம்ம கேட்டு வாங்கிட்டு வரோம்னு சொல்லி அவர் சொல்லும்போது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், தவறு கிடையாது. நீங்கள் முற்றிலும் போவாதீங்கிறப்போ கர்நாடகா எப்படி எதிர்பார்க்கும்? நீங்கள் இப்போ தான் 2 வருஷம் அரசியலுக்கு வந்தீங்க, இந்த லாஜிக் அங்கே ஓடும். 2 வருஷம் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு, இவர் உட்காந்துக்கிட்டே ஆர்டர் போடுவார், கர்நாடகா செய்யணுமா அப்படிங்கிறத தூண்டி விடுறதுக்கும் அங்கே கட்சிகள் இருக்குது. அப்போ நேராக போகும்போது ஒரு சில சந்தர்ப்பங்கள் மாறக்கூடிய சூழல்கள் இருக்குது. இப்போ சிவகுமார் வர வேணான்னு சொன்னதுக்கான காரணம்ங்கிறது, ஒரு முதல்வர் வரும்போது அவமானப்படுத்தக்கூடிய சூழலை கர்நாடகா எடுக்கக்கூடாது. இதுதான். இன்று அங்கு பிரச்சனை நடக்குது, இனவாத பிரச்சனை நடக்குது, மொழிவாத பிரச்சனை நடக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிகள் இறங்கி போராடும் போது, தமிழ்நாட்டு முதல்வர் வரும்போது அது அவமானமான சூழலை கர்நாடக அரசு ஏற்படுத்தினால் காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளில் சிக்கல் வரும். அப்போ யாரோ ஒருவர் அழுத்தம் கொடுக்கிறாருங்கிறது சிவகுமார் புரிந்து கொள்கிறார், தமிழ்நாடு அரசும் புரிந்து கொள்கிறது. அப்போ பாஜகவின் அழுத்தம் வீரியம் ஆயிடுச்சுன்னு தெரியுது. உங்களுக்கு புரியுதா? இப்போ பாஜகவை மேலும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய சில தமிழ்நாட்டில் சில கட்சிகள் தூண்டுதல் பண்ணுறாங்க. புரியுதா? இந்த அரசியலை சிவகுமாரும் புரிஞ்சுக்கிட்டாரு, தாவேக்காவும் புரிஞ்சுக்கிட்டாரு. இதன் அடிப்படையில் தான் அவர் வரானான்னு சொல்கிறாங்களே தவிர வேற எந்த அடிப்படையும் கிடையாது. அவர் போகிறது உறுதி, சிவகுமாரை சந்திக்கிறது உறுதி. தற்காலிக தீர்வு தான் விஜயினால் எட்ட முடியுங்கிறது தாவேக்கா அரசுக்கும் தெரியும். இங்கே தாவேக்காவை எதிர்க்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கும் அது தெரியும். ஓகே, புரியுதா? அப்போ இவங்க ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்கணும், ஏதாவது தாவேக்காவுக்கு எதிராக அரசியல் செய்யணுங்கிற இந்த நோக்கம் தான் தொடருது தவிர முற்றிலுமாக பேசி தீர்க்கக்கூடிய முடிவு தான் மேகதாது பிரச்சனை. லீகலா முடியாது. ஏன்னா லீகலாக நான் என்ன சொல்றேன், லீகலா இத்தனை தீர்வுகள் தமிழ்நாட்டிற்கு இருக்கு, கண்முன்னா இருக்கு. 200 TMC கொடுங்க நடுவர் நீதிமன்றம் கொடுத்து, காவிரி மேலாண்மை ஆணையம் நேத்தே உத்தரவு போட்டாங்க. அப்ப நமக்கு எந்த சொல்யூஷனுமே இல்லையே. அப்ப லீகலா போய் என்ன? அப்ப நீங்க அங்க போய் தெரியப்படுத்துங்க, கொஞ்சம் புரிந்துணர்வோட பேசுங்க. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தேவைகள் இருக்குது, இது உங்களால் மட்டுமே தான் முடியும். 2 மாநிலங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு மாநிலத்தோடைய வழி நடத்தும். இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது இது நம்ம கனிம வளத்துறையில் வந்து 3 மாதம் இடைக்கால தடை போடுறாரு. கேரளா சிஎம் உடனே என்ன பண்ணாரு? லெட்டர் அனுப்பிச்சாங்க. எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, என் மாநிலம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அவர் கேரளாவில் அரசியலில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய, இப்போ முதலமைச்சர் இருக்கக்கூடிய அரசியலில் சீனியர், கேரளாவில் ரொம்ப சீனியர் சதீசன். அப்போ அவ்வளவு சீனியராக இருக்கக்கூடியவர் இந்த 2 வருடத்தில் வந்த விஜய் கிட்ட எப்படி டீசெண்டாக அணுகிறாரு? ஏன்னா அந்த மாநிலத்துக்கு அது தேவை, அந்த மாநிலத்துடைய நலனுக்கு அது தேவை. அப்போ அந்த முதலமைச்சர் இறங்கி வராருல, சீனியரிட்டி பார்க்காம தானே இறங்கி வராரு. கூட்டணியில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணுங்கிறாரு, அதுதான் முதல்வர் விஜய் இப்போ எடுக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதில் என்ன சிக்கல் இருக்குது? இதில் எங்கே தமிழ்நாட்டின் உரிமையை நீங்கள் அடகு வைக்க போகிறீங்க? தமிழ்நாட்டுடைய மானம் கலாச்சாரம் எங்கே இழக்கிறாங்க தமிழ்நாடு அரசு? சொல்லுங்கள். சரி, நீங்கள் லீகலாக பேப்பர், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, லீகலாக பேப்பர் ஒர்க் பண்ணி லீகலாக ஆர்டர் வாங்கி உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? கர்நாடகாவை எதிர்த்து தான் இருக்கீங்க, என்ன பண்ண முடிஞ்சிச்சு? தண்ணி தரமாட்டேங்கிறான், என்ன பண்ணுது? சரி, இறங்கி போகட்டும். ஒரு முதல்வர் இறங்கி போய் வாங்கிட்டு வரேங்கிறாரு, போகிற வர அமுச்சு விடுங்க. சரி, நீங்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கலாம்ல. இன்றைக்கி முதல்வர் அவர்கள் சட்டசபையில் சொல்கிறாரு, நீங்கள் எந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் கொடுங்க, அதை நான் ஏற்றுக்கிறேங்கிறாரு. அப்போ தாவேக்கா அரசுக்கு இந்த அன்புமணி ராமதாஸ், இந்த விவசாயி சங்கம், நீங்கள் போகிறீங்க, போனால் இதெல்லாம் பேசுங்க, இதெல்லாம் கோரிக்கையாக கொடுத்து அனுப்பலாமே. அப்போ உங்கள்கிட்ட எதுவும் இல்லையா? சரி, திமுக நீங்கள் சொல்கிறீங்க, திமுக வந்து அரசியலை கடந்து தமிழ்நாட்டின் நலன் தானே, தாவேக்கா அரசு முதல்வர் சொல்லட்டும், முதல்வர் செல்வதனால் இந்த பாயிண்ட் எல்லாம் பேசுங்க, ஒரு அறிக்கையாக கொடுக்கலாமே தாவேக்காவுக்கு. அது தாவேக்கா வாங்க மாட்டேங்குதா? அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டுடைய நலனுக்காக கார்த்தி இங்கே எந்த கட்சியும் ஒரு அணியில் நிற்க மாட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. இன்னைக்கு கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது, எல்லாருமே கலந்துக்கிறான், A to Z, சின்ன பார்ட்டிலேருந்து
பெரிய பார்ட்டி வரைக்கும் கர்நாடகாங்கிற அந்த மாநிலத்துக்கான அந்த உரிமைக்காக அவன் எல்லாம் சேர்ந்து நிற்கிறான். இன்று விஜய் அறிவித்தால் இவர்கள்லாம் வருவாங்களா? இதுதான் கேள்வி இங்க. அப்போ இங்க தமிழ்நாட்டில் இந்த கட்சிகள் பிளவுபட்டு எல்லா பிரச்சனைக்கும் பிளவுபட்டு நிற்பது தான் தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் தோல்விங்கிறனா. அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரலை கொடுங்க. நீங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மாற்று விதமான ஒரு கோரிக்கையை கொடுங்க தளபதி இவர் மாண்புமிகு முதல்வர்கிட்ட. அவர்கிட்ட ஒரு சொல்யூஷனை கொடுங்க, அவர் கொண்டு போய் சேர்க்கட்டும். இந்த நடைமுறையில போனா நமக்கு வெற்றி கிடைக்கணும் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த நடைமுறையை அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றேன்னா. நீங்க எதுவுமே சொல்லாம விஜய் போகக்கூடாது, விஜய் போன தமிழ்நாட்டோட மானம் போயிடும், மானம் முக்கியமா இங்க தண்ணி முக்கியமா? இதுதான் பிரச்சனை. இங்க தண்ணி வேணும்னு போராடுறாங்க. இன்னைக்கு மேட்டூர்ல தண்ணி இல்லை, காவேரியில தண்ணி இல்லை, கல்லணையில தண்ணி இல்லை. இன்னைக்கு விவசாயிகளுக்கு தண்ணியே இல்லாம அங்க பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. கொடைக்கானல்ல தண்ணி இல்லை, பிரேயர் பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல், கொடைக்கானலே தண்ணி இல்லை. அப்ப பாருங்க, இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும் போது நீங்க தமிழ்நாட்டுடைய மானம் போயிருச்சு, கௌரவம் முக்கியம்னு சொல்லி பேசிட்டீங்க. என்ன இடத்துல நியாயம் நான் கேட்கறேன். ஓகே, இந்த சிக்கல் குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம். மறுபடியும் அவர் அங்கே போறாரா, அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு. இது விரிவாக உங்களுடைய பார்வையை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கார்த்திக்.